தமிழ் மண்ணில் ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு பெரிய புரட்சி செய்ய முடியும், ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு பெரிய படையை கட்டி போர் செய்ய முடியும் என்பதற்கு ஒத்த உதாரணம் பாட்டி வேலுநாச்சியார் தான். ஆனால் இன்னைக்கு இந்த மண்ணில் பிறந்த தமிழ் மகள் என்ன சொல்றா? விஜய்க்கு ஓட்டு போடலாம், என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் விஷ வச்சு கொல்றோம்னு சொல்றா. இதா தமிழ் மகள்? வேலுநாச்சியார் தமிழ் மகளா இல்ல அவள் தமிழ் மகளா? அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து செயல்படுங்க. நம்ம இந்த தமிழ் மண்ணில வீரத்திற்கு பேர் போன தமிழ் மண்ணில நம்மளை மழுங்க வச்சுட்டாங்க. கடந்த 50 ஆண்டு கால திருட்டு திராவிட ஆட்சியில நம்மளை மழுங்க வச்சுட்டாங்க. முதல்ல நம்ம மழுங்கி இருக்கையிலேருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம தமிழ் உணர்வு, நம்ம தமிழனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்திச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாரும் முன்னுதாரணமா செயல்படுங்க. ஐயா, அடுத்து எல்லாருமே பொதுவாக சொல்றாங்க, நீ ஏமல நாம் தமிழர் கட்சிக்கு சேர்ந்த, எதுக்கு சேர்ந்த அப்படின்னு என்கிட்ட ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்க. துணிச்சல் உள்ள புலிகள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் துணிச்சல் உள்ள இத்தனை புலிகள் தன்னார்வத்தோடு செயல்படுறாங்க. அதனால தான் நான் நாம் தமிழருக்கு நானா தன்னிச்சா சேர்ந்தேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரோடு போட்டாங்க. ரோடுக்கு 2 பக்கத்துலையும் பள்ளத்தாக்கி ரோடு போட்டு 6 மாசம் கூட ஆகல, 2 பக்கமும் ரோடு உடஞ்சிட்டு ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. நாம் தமிழர் கட்சிக்காரன் 4 பேர் போய் கேள்வி கேட்டோம். மறுநாள் காலையில மண்ணெளி போட்டான், மறுநாள் காலையில வேலை நடக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட பவர். இதற்கு காரணம் யாரு? நமக்கு துணிச்சலை தந்த நமது தாய்ப்புலி செந்தமிழ் சீமான் தான். எனது அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, துணிச்சல் மட்டும்தான் நமது மூலதனம், துணிச்சல் மட்டும்தான் நமது பேராயுதம், துணிச்சல் மட்டும்தான் நமது தமிழ் சொந்தங்களின் அடையாளம். நீங்க துணிச்சலோடு செயல்படுங்க. வருங்காலத்தில் இந்த தமிழ்நாடு நம் வசமாகும். இந்த திருட்டு திராவிடர்கள் நம்மளை மாத்தி 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 ஆண்டதுக்கு அவங்கள அடிச்சு விரட்டணும்னா நம்ம தமிழ் சமுதாயம், தூய தமிழ் சமுதாயம் 2026ல செந்தமிழன் சீமான அரியணையில ஏத்துனா மட்டும்தான் நம்ம ஒரு விழிப்புணர்வோட, ஒரு மானங்களோட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு போறேன்யா. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அஜித்னு ஒரு இளைஞனை காவல்துறை அடிச்சே கொண்டுட்டாங்க. அதுக்கு அடிச்சு ஒரு இளைஞனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் கதறாங்க, எல்லாரும் பேட்டி கொடுக்காங்க, எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனா அந்த திமுக ஒரு நிர்வாகி சொல்றாரு, அஜித் அடிச்சுலாம் சாகல, மாரடைப்பு வந்து பயத்துல மாரடைப்பு வந்து செத்துட்டாருன்னு சொல்றாங்க. ஐயா, இது எப்படின்னா நான் கேட்க, 2001ல் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்டார், 2011ல் அம்மையார் கனிமொழி கைது செய்யப்பட்டார். ஏன் அவர்களுக்கு வராத மாரடைப்பு அஜித்துக்கு வந்துச்சு? யாராவது கேள்வி கேட்டீங்களா? எப்படி ஏழைபால ஒரு மக்கள் ஒருத்தர் ஒரு ஏழை விட்டு பையன் கைது செய்யப்பட்டாம்னா அவனுக்கு மாரடைப்பு வந்து சொல்லிச்சுன்னு ஏமாத்தாங்க. ஆனா பெரிய பெரிய தலைகள் வந்தா மட்டும் அவங்களுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், செந்தமிழன் சீமான் செங்கோட்டையில செந்தமிழன் சீமான் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும் போது இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு மாரடைப்பு வரும். எழுதி வச்சுக்கோங்க. நிறைய திருட்டு திராவிட அரசியல்வாதிக்கு செந்தமிழன் சீமான் எனும் நான் அப்படிங்கிற குரல் கேட்கும் போது தன்னால மாரடைப்பு வரும். அதுதான் நம்ம எழுதக்கூடிய வரலாறு. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐயா, என் பக்கத்தூர்ல தமிழாக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு ஐயா. நான் இன்னைக்கு முக்கியமா யோசிச்சுட்டு வந்த விஷயமா அதுதான் ஐயா. 2009ல் அந்த அணையை கட்ட ஆரம்பிச்சாங்க, 2016ல் கட்டி முடிச்சாங்க. ஆனா 9 ஆண்டு காலம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு சொட்டு நீர் கூட சேர்த்து வைக்கல. இந்த 2025ல் தான் சேர்த்தாங்க. யாரு? ஐயா அப்பாவு ஐயாவின் அறிவுரைப்படி தண்ணீர் சேமிச்சாங்க. சேமிச்ச மறுநாள் 25 இடத்துல ஓட்ட. எப்படி 25? இதான் இவங்க லட்சணமா? 25 இடத்துல ஓட்ட. இதை தட்டி கேட்க ஒரு ஆட்சியாளர் கூட துப்பு கிடையாது. அங்கேயும் களத்துல முதல் வேலை போய் நின்னது நாம் தமிழர் பிள்ளைகள் தான். ராத்திரி 10 மணிக்கு போன் அடிக்காங்க, ஐயா டேம்ல 25 இடத்துல ஓட்ட இருக்கு, யாராவது வாங்க, யாராவது குரல் கொடுங்கன்னு. நாம் தமிழர் பிள்ளைகள் 10 பேர் வந்து நின்னாங்க. மறுநாள் காலையில திமுக பஞ்சாயத்து தலைவர் அலறி அடிச்சு ஓடி வர்றாரு. மறுநாள் காலையில மண்ணள்ளி போட்டு மூடி, ஐயா நல்லா இருப்பீங்க, எதுவும் செய்யாதீங்க, நாங்களே சரி பண்ணி தந்துருந்தோம்னு திமுக பஞ்சாயத்து தலைவர் நாம் தமிழர் கட்சியின் 4 தம்பிமாரை கண்டு பயந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போறாரு. அதுதான் நாம் தமிழரோட பவர். நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருமே அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் ஒரு 1000 எதிர்கட்சியினருக்கு சமம், 10 பேர் 10 புலிக்கு சமம். எங்க போனாலும் துணிச்சலோட செயல்படுங்க.
எங்க நீங்க நின்னாலும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் உங்களோட ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் உங்க கூட நிற்பாங்கன்னு சொல்லி வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் தம்பி கார்த்திக்.